எத்தனையோ சூழ்நிலை நம்ம கையில் இப்போ பணம் இருந்திருந்தா நம்மளோட அவசர தேவைக்கு உதவி இருக்குமே அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய பேர் நினைச்சிருப்போம். இப்படி நம்ம நினைக்க காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சேமிப்பு அப்படிங்கிற ஒரு பழக்கம் நம்மிடம் இல்லாதது மட்டும்தாங்க. நாம ஆகையால சேமிப்பு அப்படிங்கிற பழக்கத்தை கண்டிப்பாக வளர்த்துக்கணுங்க. வாங்க இப்போ நம்ம அதிகமாக பணம் சேமிக்க சூப்பரான 10 வழிகள் இருக்கு, என்னென்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க, சேமிப்புக்கு முதலிடம். நம்ம நிறைய பேர் பண்ற தவறு என்னன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கான சம்பளம் வந்ததுமே செலவுகள் என்னென்ன இருக்குது அப்படின்னு தான் லிஸ்ட் போட ஆரம்பிக்கிறோமே ஒழிய, முதல்ல சேவிங்ஸ்க்கான ஒரு தொகையை எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் செலவு பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு பழக்கம் கிடையாது. அதனால் நம்ம பாருங்கள், 10,000 சம்பளம் வாங்கினாங்க, முதல்ல சேமிப்புக்குன்னு 1000 ரூபாயோ அல்லது 2000 ரூபாயோ தொகையை எடுத்து வச்சுட்டு அப்புறம் தான் நம்ம இருக்கிற செலவுகளையே பார்க்கணும். இப்படி பண்ணும்போது நம்மளுடைய சேவிங்ஸ் கண்டிப்பாக அதிகமாகும். அடுத்தது சேமிப்பை சீக்கிரமாகவே தொடங்குதல். இப்போதான் முதல்ல ஜாப் சேர்ந்துருக்கேன், நான் எப்படி சேமிக்கிறது, ஒரு 2-3 மாதம் போகட்டுமே, ஒரு 4-5 மாதம் கழித்து சேவிங்ஸ் ஆரம்பிச்சுக்கலாமே அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாதுங்க. இந்த மாதிரி நினைக்கிறது கூட பின்னால் நம்ம யோசிக்க வைக்கிறதுக்கு காரணமாயிடும். அதனால் நம்ம என்ன பண்ணுறோம்னா, ஆரம்பம் முதல்ல நம்ம சேவிங்ஸ் அப்படிங்கிற ஹேபிட்டை கொண்டு வந்துடணுங்க. அது பின்னால் நமக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். அதனால் ஒர்க்குக்கு சேர்ந்ததுமே நம்ம செலவு பண்ணத்தான் போகிறோம் சம்பளம் வாங்கி, அதே மாதிரி சேவிங்ஸையும் ஆரம்பிச்சிருவோமே. அடுத்து பாருங்கள், பார்ட் டைம் ஜாப் போகிறவங்க கூட நம்ம சின்ன தொகையாக இருந்தாலும் சரி, நம்ம சேவிங்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடணும். நான் போகிற சம்பளம் எனக்கே சரியாக இருக்குது, இதில் நான் எங்கே போயிட்டு சேவிங்ஸ் பண்ணுறது அப்படின்னு மட்டும் யோசிக்காதீங்க. உங்களால் எவ்வளோ முடியுமோ, 100, 200, 10, 50 எவ்வளோ முடியுமோ அந்த சேவிங்ஸ் கண்டிப்பாக ஆரம்பிச்சிருங்க. அடுத்தது செலவுகளை கண்காணித்தல். நம்ம தினமும் செலவு பண்ணுறோம், மாதம் சம்பளம் வாங்கணும் செலவு பண்ணுறோம். இதில் எல்லாத்துலேயுமே நம்ம செலவுகளை சூப்பர்வைஸ் பண்ணணுங்க. கண்டிப்பாக செலவுகளை சூப்பர்வைஸ் பண்ணினால் மட்டும்தான் நம்மளுடைய சேவிங்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். செலவுகள் பண்ணும்போது நமக்கு அவசியமில்லா செலவுகள் நம்மளால் தவிர்க்க முடியுங்க. அடுத்தது பட்ஜெட் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. எல்லாருமே பட்ஜெட் போட்டு தான் செலவு பண்ணுறாங்கன்னு சொல்ல முடியாது இல்லைங்களா. அதனால் கண்டிப்பாக பட்ஜெட் அப்படிங்கிற ஒரு பழக்கத்தை நீங்கள் கொண்டு வந்துட்டீங்கன்னாலே நம்மளோட தேவைகள் எல்லாம் போக இருக்கிற தொகையும் சேமிக்க முடியும். அது இல்லாமல் நம்ம சேமிப்புக்குன்னு எடுத்து வைக்கிற தொகையுமே சேரும்போது நம்ம சேவிங்ஸ் அதிகமாகும் இல்லைங்களா. அதனால பட்ஜெட் போடுறது மிகவும் அவசியம். அடுத்தது பட்ஜெட் ரூல் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லைங்க. இப்போ நம்ம வாங்குற சம்பளத்தில் 50% தொகையை அவசிய செலவுகளை பார்த்துட்டுங்க, 30% இதர செலவுகளுக்கு வச்சுட்டு 20% தொகையை நம்ம சேமிக்கணும். இதுதான் பட்ஜெட் ரூல். இதன்படி ஃபாலோ பண்ணும்போது நம்மளுடைய சேவிங்ஸ் அதிகமாகுங்க. இதுக்கான ஒரு சின்ன சார்ட் பாருங்கள். இப்போ 10,000 நம்ம வாங்குறோம்னா 5,000 அவசிய செலவுகள், 3,000 இதர செலவுகள் பார்த்துட்டு 2,000 நம்ம சேவிங்ஸ் எடுத்து வைக்கும்போது நம்ம சேவிங்ஸ் இன்க்ரீஸ் ஆகும் இல்லைங்களா. இது மாதிரி நீங்கள் எவ்வளவு சேலரி வாங்குறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பட்ஜெட் ரூலில் மாற்றிக்கலாம். பட்ஜெட் ரூலை மாற்றிக்கலான்னா தொகையை அதுக்கு தகுந்த மாதிரி 50:30:20 20 அந்த மாதிரி போட்டுக்கலாங்க. அடுத்தது அத்தியாவசிய மற்றும் ஆடம்பர செலவுகள். அவசிய செலவுகள் அப்படிங்கிறது நம்ம தவிர்க்க முடியாது, கண்டிப்பாக செஞ்சு தான் ஆகணும். ஆனால் ஆடம்பர செலவுகள் பார்த்திங்கன்னா நம்ம தவிர்க்க முடியுங்க. இப்போ நம்மளுக்கு ஒரு ஃபேன் வாங்கணும்னு வைங்களேன், அது அவசியம்தான். ஒரு வெயில் காலத்தில் கண்டிப்பாக நமக்கு தேவைப்படும். இதே நம்மக்கிட்ட தான் பணம் இருக்குதே, ஒரு ஏசி வாங்கி போட்டலாம் அப்படிங்கிறது நம்மளுக்கு அவசியம் இல்லாததுங்க. அதனால் இப்போ நம்ம அவசியமான ஒரு ஃபேன் மட்டுமே வாங்கிக்கிறதுனால கூட நம்மக்கிட்ட இருக்கிற தொகை மிச்சமாகும் இல்லைங்களா. அதனால நம்ம அவசிய செலவுகள் ஆடம்பர செலவுகள் பார்த்து பண்ணுறத நம்ம சேவிங்ஸ் அதிகப்படுத்தும். அடுத்தது பாருங்கள், மிகவும் முக்கியமான பாயிண்ட், தொடர்ச்சி. இப்போ நம்ம சேவிங்ஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டோம், 1 மாதம் 2 மாதம் 3 மாதம் சேமித்தா போதுமா? அதோட தொடர்ச்சி அப்படிங்கிறது வெகு நாட்களாக நம்ம செஞ்சுட்டே வந்துட்டு இருந்தோம்னு தாங்க அதனுடைய பலனும் நம்மளுக்கு அதிகமாக கிடைக்கும். அதனால் சேவிங்ஸ் பண்ணுறது தொடர்ந்து பண்ணுங்கள். உங்களுடைய சேவிங்ஸ் கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும், உங்களுடைய அது பலனையுமே கொடுக்குங்க. இந்த பாயிண்ட்லாம் பார்த்துட்டு இருக்கும்போதே பாருங்கள், நம்மளுக்கு போனஸ் பாயிண்ட் 2 இருக்குது. அதனால் நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அடுத்தது 8வது பாயிண்ட் பாருங்கள், 2 வருமானம் உருவாக்குதல். இப்போ நம்ம ஒரு ஜாப் போயிட்டுருக்கோம் வைங்க, அது நம்மளுக்கு ஒரு வருமானம் ஆச்சு இல்லைங்களா. இதே நம்ம வேலைக்கு போயிட்டு நம்ம வீட்டில் ஏதோ ஒரு சிறு
ஒரு சின்ன வேலை செய்வதன் மூலம் நம்மளால மணி ஏர்ன் பண்ண முடியும்னா அந்த பழக்கத்தை வந்து நம்ம வளர்த்துக்கிட்டோம்னா நம்ம அந்த தொகையை வந்து சேவிங்ஸ்க்கு பயன்படுத்திக்கலாம். இதனாலே நம்ம சேவிங்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுங்க. அடுத்ததாக பாருங்க 9வது பாயிண்ட், வெளி உணவு, அவுட் சைட் ஃபுட் அப்படின்னு போட்டு பாருங்க. எக்ஸாம்பிள் காஃபி, டிஃபன் இந்த மாதிரியெல்லாம் வெளியே சாப்பிட்றவங்க இருக்காங்க. அதை வந்து மிகவும் நம்ம தவிர்க்கிறது நல்லதுங்க. இப்போ காஃபி வெளியே 2 காஃபி குடிக்கிறேன்னு வைங்க, குறைந்தபட்சம் 20 ரூபா. அப்போ 2 காஃபி 40 ரூபாய் ஆச்சுங்களா. இதே நம்ம வீட்டிலேருந்து காஃபி கொண்டு போய்கிட்டோம்னாலும் நம்ம வீட்டில் காஃபி எடுத்துக்கிறனாலேயே நம்மளுடைய செலவு வந்து இதுலேயே எவ்வளவு குறையுதுன்னு பாருங்கள். அடுத்தது வந்து டிஃபன், இப்போ இட்லி, தோசை அந்த மாதிரி எடுத்துக்கிறோன்னு வைங்க. கடையில் ஒரு தோசை மினிமம் ஒரு 45-50 ரூபா வரலுமே இருக்குங்க. இதுவே நம்ம கடையில் சாப்பிட்றதுக்கு செலவு பண்ணுறத விட நம்ம வீட்லேயே உளுந்து, அரிசி அந்த மாதிரி வாங்கி சமைக்கும்போது அனைவருமே சாப்பிடக்கூடியது ஒன்றாகவும் இருக்கும். வெளி உணவுமே உடலுக்கு வந்து அவ்வளவு நல்லதுக்கு இல்லைங்களா. அதனால அவுட் சைட் ஃபுட்டை தவிர்க்கிறது வந்து ரொம்பவுமே நல்லது தான், நம்ம ஹெல்த்துக்கும் சரி வெல்த்துக்கும் சரி. அதனால் வெளி உணவு முடிந்த வரையில் வந்து தவிர்த்துங்க. லஞ்ச் ஒரு சிலர் வெளியே எடுத்துக்குவாங்க ரெகுலராக, அந்த பழக்கத்தையுமே குறைச்சிக்கிட்டு வர்றது ரொம்ப நல்லதுங்க. சேவிங்ஸ் இன்க்ரீஸ் ஆகும் இல்லைங்களா. அதனால அடுத்ததாக பாருங்கள் 10வது பாயிண்ட், ஆனால் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பாயிண்ட், உண்டியல் சேமிப்பு. என்ன உண்டியல் சேமிப்பு தானே, இதில் என்ன போய் நமக்கு பெரிய சேவிங்ஸ் வந்துடும் அப்படின்னு நினச்சிடாதீங்க. இப்போ வெரைட்டி ஆஃப் காயின் கலெக்ஷனுக்கு உண்டியல் வச்சுக்கலாம் இல்லைங்களா. இப்போ 2 ரூபா காயினுக்கு, 5 ரூபா காயினுக்கு, 1 ரூபா காயினுக்கு இப்போ தனித்தனியாக உண்டியல் வச்சுக்கிறது வந்து நம்ம சேவிங்ஸ் அதிகப்படுத்துங்க. இப்படி வந்து நம்ம பண்ணும்போது கூட ஒரு இன்ட்ரெஸ்ட் வருங்க. நம்ம வந்து 2 ரூபா காயின் 2 ரூபா உண்டியல்லையும், 5 ரூபா காயின் 5 ரூபா உண்டியலும் போடலாம் அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். அதனால நம்ம உண்டியல் சேமிப்பையுமே கண்டிப்பாக பண்ணுறது வந்து அவசியமானதுங்க. பாருங்கள் போனஸ் பாயிண்ட் 2 பார்த்துடலாம் இல்லைங்களா. மினிமம் 10% நம்ம சேலரியிலேருந்து நம்ம எடுத்து வைக்கும்போது நம்ம சேவிங்ஸ் கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகுங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா 2 பேர் இப்போ ஒர்க்குக்கு போயிட்டுருக்கோம் அப்படின்னு வைங்க. ஒருத்தருடைய சம்பளத்தை வந்து முழுவதுமாக செலவுக்கு அப்படின்னு வச்சுட்டு ஒருத்தருடைய சம்பளத்தை சேவிங்ஸ் அப்படின்னு பண்ணுற பழக்கத்தை வச்சுக்கிட்டு இருந்தோம்னா நம்ம சேவிங்ஸ் வந்து கண்டிப்பாக அதிகமாகுங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.